Alfina from 8th standard. யாதும் ஊராகி செழித்த மொழி யாவரும் உறவாகி ஜெயித்த மொழி எண்ணம் போல் வாழ்வித்த என் தமிழ் மொழியை போற்றி உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. அப்படிப்பட்ட பெண்ணாக பிறந்ததற்கு என் இறைவனுக்கு நன்றி கூறி என் உரையை துவங்குகிறேன். அச்சமும் நானும் மடனும் முந்திருந்தல் நிச்சம் பெண்பாருக்கு உரிய என்பர். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவதும் ஒரு பொருளை அறிந்தும் அதை அறியாதது போல் நடந்து கொள்ளும் அடக்க குணமும் பெண்களுக்கு உரிய நற்பண்புகளாகும். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் இவ்வையம் மரபிலோங்கி தழைக்குமாம் என்று பாரதியார் அன்றே பாடியிருக்கிறார். இப்பொழுது புரிகிறதா நான் எதை பற்றி பேச போகிறேன் என்று? பாரதி கண்ட புதுமை பெண் நான் என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், incredible legacy creator Leo K. Alfina of Royal 8th Standard. கண்ணின் மணியே போராட்டமா உன் கண்களில் என்ன நீரோட்டமா என பாடியது ஒரு காலம். அடுப்புதும் பெண்கள் ஏன் படிக்க வேண்டும் என்று தனது அன்றாட வாழ்வினை சமையலறையிலேயே கழித்தார்கள். பெண்கள் பள்ளிக்கு செல்ல தடை விதித்தனர். இளம் வயதிலேயே திருமணம். ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு அவர்களை சார்ந்தே தன் சுயத்தையும் இழந்து வாழ்ந்தார்கள். இப்படி வீட்டு வாசலையே எட்டி பார்த்து கொண்டிருந்த பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாக விண்வெளி வாசலையும் எட்டி பார்த்தார்கள். விண்ணை தாண்டி வந்த கல்பனா சாவ்லா விண்ணை சூறாவளி போல் சுற்றி இன்னும் சுற்றி கொண்டிருக்கும் நமது சுனிதா வில்லியம்ஸ் போன்ற பெண் பிள்ளைகளை பெற்ற தாய் ஈன்ற பொழுதினும் பெரிது வக்கம் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் பெருமிதம் கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த உலகத்தில் ஒரு பெண் பல பரிணாமங்களை அடைகிறார். ஒரு மகளாக, மனைவியாக, தாயாக, தோழியாக என காலத்திற்கு காலம் ஒரு பெண் ஏற்கும் வேடங்கள் தான் எத்தனை! உடல் உறுதி கொண்டு இருக்கும் ஆண்களை விட மன உறுதி கொண்டு இருக்கும் பெண்களே என்றும் வலிமையானவர்கள் தான். வீட்டு வாசலையே எட்டி பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இப்பொழுது பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வானில் பறந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ சாதனை, சாதிக்கும் சாதனை விடியல் நோக்கி பரப்போம் நாங்களே. அன்பு, கருணை, ஆதரவு இம்மூன்றுக்கும் பொருளாக இறைவனின் உன்னதமான படைப்பினம் பெண்கள். பெண்கள் பல துறையில் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். கல்வி, அரசியல், விண்வெளி, கருணை போன்றவற்றில் மட்டும் பெண்கள் கால்தடம் பதிக்கவில்லை. விளையாட்டு துறையிலும் தனது மகத்தான திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒருபோதும் ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என பாரதி கூறிய பாப்பா அன்று பேட்மிண்டனில் பட்டையை கிளப்பிய PV சிந்துவை நினைத்து நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும் அல்லவா? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினின் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற அடிகளுக்கு ஏற்ப ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளும் பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சாதனை, சாதிக்கும் சாதனை விடியல் நோக்கி பரப்போம் நாங்களே. பாரதி கண்ட புதுமை பெண் ஆகிய நான் களையும் எடுப்பேன், காளையும் அடக்குவேன், நெல்லையும் அறுப்பேன், நேர்த்தியாய் ஆடையும் செய்வேன், வயலுக்கு நீரும் பாய்ச்சுவேன், வானில் விமானமும் ஓட்டுவேன், விறகையும் வெட்டுவேன், வீணையும் வாசிப்பேன், அடுப்பையும் ஊதுவேன், படிப்பையும் ஓதுவேன். எனக்கு சாதம் வடிக்கவும் தெரியும், சதம் அடிக்கவும் தெரியும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் என்ற அடிகளுக்கு ஏற்ப பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நான் இருப்பதில் பெருமை அடைகிறேன். ஏனென்றால் என்னால் பெரிய கனவு காண முடியும், அதற்கேற்ப உழைக்க முடியும், மற்றவர்களை ஊக்குவிக்க முடியும், பெண் மாற்றத்தை என்னால் ஏற்படுத்த முடியும். நிறைவாக வரலாற்றை படிக்கும் பெண்ணாக இருக்க மாட்டேன், நிச்சயமாக வரலாற்றை படைக்கும் பெண்ணாக இருப்பேன் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. பெண் தைரியத்தை பற்றி கூறியதற்கு மிக்க நன்றி அல்பினா.